அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது உதவி பேராசிரியர் தகுதி தேர்வு இந்த வருடம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த செட் எக்ஸாம் நடக்குமா நடக்காதாங்கிற பற்றி பார்த்துடலாம். இதில் நீங்கள் பார்க்குறது ரீசெண்டாக பேப்பரில் வந்த ஒரு நியூஸ். அதாவது மார்ச் மாதத்தில் உதவி பேராசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிற ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க. முழு வீச்சில் ஏற்பாடுகள் நடந்து வருவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தகவல். இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த எக்ஸாமை நடத்த போகிறதாகவும் தகவல் கொடுத்ததாக இந்த நியூஸில் இருக்குது. அப்போ இந்த கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதி தேர்வை மார்ச் மாதம் நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது. கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணியில் சேருவதற்கு நெட் அல்லது செட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். அப்போ காலேஜில் வேலைக்கு சேரணும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலைக்கு சேரணும், இல்லைன்னா யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலைக்கு சேரணும் அப்படின்னாச்சுன்னா இந்த நெட் எக்ஸாம் இல்லைன்னா இந்த செட் எக்ஸாம், இந்த தகுதி தேர்வை அவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த உதவி பேராசிரியராக கல்லூரிகளில் அவங்க பணி அமர்த்தப்படலாம். அப்போ இந்த நெட் தேர்வை யார் நடத்துகிறா அப்படிங்கிறத பாருங்க. அப்போ நெட் தேர்வை யுஜிசி சார்பில் தேசிய தேர்வு முகமையும், அதாவது இந்த என்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து நெட் தேர்வை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த செட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அப்போ இந்த செட் எக்ஸாமை அந்தந்த மாநிலத்துக்கு நடத்துறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இந்த செட் எனப்படும் மாநில அளவிலான தகுதி தேர்வை சம்பந்தப்பட்ட மாநில அரசின் சார்பில் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகமும் நடத்துகின்றன. அப்போ இதுக்கு முந்தி இந்த மதர் தெரசா யூனிவர்சிட்டி நடத்துனாங்க. அதுக்கப்புறமா இந்த எம்எஸ் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டிக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. அவங்களும் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் விட்டுருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கப்புறமா ஹால் டிக்கெட்லாம் கொடுத்து எக்ஸாம் டேட்டு வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் கடைசியில் இந்த சாஃப்ட்வேர் பிரச்சனையினால் இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகுது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. சரிங்களா? அப்போ இந்த நெட் எக்ஸாம் அதை வந்துட்டு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துது. இந்த செட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியை வச்சு அவங்க நடத்துகிறாங்க. அப்போ அந்த வகையில் தமிழகத்தில் செட் தகுதி தேர்வை 2024 முதல் அடுத்த 3 ஆண்டு காலத்துக்கு நடத்த திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளித்தது. அப்போ எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு அனுமதி கொடுத்துருக்குறாங்க 3 வருஷத்துக்கு. அப்போ அதே போல் இந்த செட் தேர்வுக்கான அறிவிப்பை சுந்தரனார் பல்கலைக்கழகம் கடந்த 2024 ஆண்டு மார்ச் மாதம் வெளியிட்டு அதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்களை அந்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் 30 வரை பெற்றது. அப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்து டேட்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த தேர்வு செட் தேர்வு ஜூன் 7 மற்றும் 8ஆம் தேதி கணினி வழியில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான ஹால் டிக்கெட்டையும் ஆன்லைனில் வெளியிட்டது. அப்போ எக்ஸாம் டேட்டு அறிவித்து ஹால் டிக்கெட்டையும் கொடுத்து டவுன்லோட் பண்ண வச்சு அந்த கணினி வழியில் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அப்போது தேர்வு தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக ஜூன் 5ஆம் தேதி அன்று தொழில்நுட்ப காரணங்களால் செட் தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டது எம்எஸ் யூனிவர்சிட்டி. இதனால் செட் தேர்வு எழுத தயாராக இருந்த அனைத்து தேர்வர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு 3 மாதங்களுக்கு மேலாகியும் செட் தேர்வு நடத்தப்படவில்லை. அப்போ தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் தேர்வை நடத்தும் பொறுப்பை எம்எஸ் யூனிவர்சிட்டியிடமிருந்து வாங்கி டிஆர்பி கிட்டேயே ஒப்படைத்து விட்டது. பாருங்கள், இந்த செட் தேர்வை நடத்தும் பொறுப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைத்து தமிழக அரசு 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு அரசாணை வெளியிட்டது. அப்போ அதைத் தொடர்ந்து இந்த எம்எஸ் யூனிவர்சிட்டி அறிவிப்பின்படி செட் தேர்வுக்கு விண்ணப்பித்த தேர்வுகளின் அனைத்து தரவுகளும்
ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த அப்ளை பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே இந்த டிஆர்பி கிட்ட ஒப்படைத்து விட்டது இந்த எம்எஸ் யூனிவர்சிட்டி. செட் விண்ணப்பதாரர்களின் விவரங்கள் ஒப்படைக்கப்பட்டதும் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறமா இந்த ஒப்படைத்ததுக்கு அப்புறமா ஆசிரியர் தேர்வு வாரியம் உடனடியாக செட் தேர்வுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கியது. அப்போ பாருங்க, ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் கூறுகையில் என்ன சொல்கிறாங்க, இதில் தான் அதில் ட்விஸ்டே இருக்குது பாருங்கள். செட் தேர்வு நடத்துவது தொடர்பான வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அப்போ இந்த நிலுவையில் உள்ள வழக்கு எப்போ முடியும்? அப்போ அந்த வழக்கு முடிந்த பிறகு தான் இதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷனும் இது எப்போ வரும், என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் டிஆர்பி வெளியிடுவாங்க. அப்போ இந்த கேஸ் இருக்கிற வரைக்கும் இதுக்கான அறிவிப்பு இந்த வருஷம் வரவே வராது. சரிங்களா. அப்போ இது வந்துட்டு நடந்து முடிக்கணும், இந்த வழக்கு வந்துட்டு முடியணும். ஸோ முடிந்தால் தான் பாருங்கள், அந்த வழக்கு விசாரணை முடிந்து விரைவில் தீர்ப்பு வர உள்ளது. தீர்ப்பு வந்தவுடன் மார்ச் மாதத்தில் செட் தேர்வை நடத்த திட்டமிட்டுள்ளோம். பிப்ரவரி பாதி நாட்கள் கடந்தாச்சு, இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு மாதத்தில் எப்படி இந்த தேர்வை நடத்த முடியும்? சரிங்களா. அப்போ இந்த தேர்வை நடத்தணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு புதுசாக ஒரு அறிவிப்பு விட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு 45 டேஸ் 45 டேஸ் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதுக்கு எப்படியும் ஒரு 2-3 மாதங்களாவது கண்டிப்பாக ஆகும் இல்லையா. ஓகே, அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, தீர்ப்பு வந்தவுடன் மார்ச் மாதத்தில் செட் தேர்வை நடத்த திட்டமிட்டுள்ளோம். செட் தேர்வுக்கான முழுமையான கால அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்றனர். சரிங்களா. அப்போ செட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும்? உடனே நடப்பதற்கு வாய்ப்பு மிக மிக கம்மி. சரிங்களா. அதாவது எப்படியும் ஒரு 3-4 மாதங்களாவது கழித்து தான் இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்பாக அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கோரிக்கை வச்சுக்கிறாங்க. என்ன, இந்த செட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் வயது வரம்பின்றி மீண்டும் விண்ணப்பங்களை வர வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்போ பாருங்கள், செட் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டதால் பலர் வயது தகுதியை இழந்து இருக்கக்கூடும். அதனால் என்ன பண்ணணுமா, மீண்டும் விண்ணப்பங்களை வரவேற்று தேர்வு நடத்தினால் அனைவருக்கும் வாய்ப்பாக இருக்கும் என்றனர். அப்போ ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் ஆனாலே என்ன ஆயிருக்கும், அவங்களுக்கு வந்து ஏஜ் 1 இயர் வந்துட்டு பார் ஆகிருக்கும். அப்போ பாருங்கள், அந்த ஏஜ் கட் ஆஃபை வந்துட்டு தளர்த்தி விட்டு புதுசாக வந்து விண்ணப்பங்களை வரவேற்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சுக்கிறாங்க. அதே போல் இன்னும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்போ வந்து எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் முடிச்சிருப்பாங்க, இப்போ அவங்க வந்து செகண்ட் இயர் முடிக்கிற சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் பயன்படுகிற வகையில் திரும்ப புதியதாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து புதியதாக விண்ணப்பங்களை வரவேற்க வேண்டும். ஸோ அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சுருக்கிறாங்க. பாருங்க, அப்போ செட் தேர்வு வாரியம் கூறுகையில் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டதால் வயது வரம்பு கடந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குவது குறித்து ஆலோசித்து வருகிறோம். அப்போ அந்த வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வந்தவுடன் இது குறித்து முடிவு செய்யப்படும். தேர்வர்கள் யாரும் இது குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கின்றனர். அப்போ பாருங்கள், இந்த பழைய விண்ணப்பங்களையும் ரத்து செய்ய வேண்டும். மேலும் செட் அறிவிப்பு வெளியான தேதியில் யார் யார் தகுதி பெற்றிருந்தார்களோ அவர்கள் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும். அப்போதுதான் செட்டு தேர்வுக்கான அறிவிப்பை நம்பி விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று ஒரு தரப்பு மக்கள் வந்து வாதிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு பழைய விண்ணப்பங்களை ரத்து செய்யணும், புதிய விண்ணப்பங்களை, அதாவது புதிதாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து புதிய மாணவர்களையும் இந்த செட்டு தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும், அதாவது இப்போ கரண்டாக இருப்பாங்க இல்லையா அந்த மாணவர்கள் வந்துட்டு கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களுக்கும் இந்த செட் தேர்வு எழுதுறதுக்கு வாய்ப்பு எழுதி அவங்களும் இந்த தகுதி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் அப்படியே, அதாவது புதிதாக வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அப்போ அந்த போன வருடம் யாரெல்லாம் விண்ணப்பித்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கணும், ஸோ அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் அவங்க வந்து பரிசீலனை செய்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. சரிங்களா. அப்போ இந்த வழக்கு வந்து விசாரணை முடியணும், அப்போ அதுக்கு தீர்ப்பு வரணும். ஸோ தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் ஸோ இதை குறித்து ஒரு முடிவு எடுக்க முடியும்.
ஸோ அது வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கான இந்த நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்போ முதுகலை பட்டப்படிப்பு முடித்துவிட்டு செட் நெட் தேர்வுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. ஏன்னா போன வருஷமே அப்ளை பண்ணிட்டாங்க, இன்னும் அதுக்கான எந்த ஒரு முடிவுமே வரல. ஸ்டில் அவங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதே போல் தான் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமும், உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வு வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த எக்ஸாமும் எந்த ஒரு முடிவுமே வரல. ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ அதுக்கான எந்த ஒரு தீர்வுமே இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியலை. ஸோ அதனால் இந்த எம்எஸ்சி செட்டு நெட்டு படிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களின் ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த நியூஸ் பேப்பரில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போது இந்த வருடம் இந்த செட் தேர்வு விரைவில் வரக்கூடும் என நம்பலாம். ஏன்னா இதுக்கான ஆயத்த பணிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு சில காரணங்களால் அது தள்ளி போயிட்டு இருக்குது. அப்போ அதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த எக்ஸாம், அதாவது செட் எக்ஸாம் சீக்கிரமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் செட் எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி படிங்க. இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் நீங்கள் உதவி பேராசிரியராக பணியில் சேரலாம். அதே போல் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அரசு கல்லூரிகளிலும் நீங்கள் வேலைக்கு சேரலாம். அப்போ இந்த எக்ஸாமுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் வேறு லெவலுக்கு போயிடும். சரிங்களா? அதனால் இந்த எம்எஸ்சி வித் இந்த செட் எக்ஸாம் இதுவே போதும். எம்எஸ்சி வித் செட் எக்ஸாம் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் உதவி பேராசிரியராக சேரலாம். அப்போ இந்த உதவி பேராசிரியனுடைய சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85,000 இல்லை ஆல்மோஸ்ட்டு 90,000 ரேஞ்சுக்கு வரும். சரிங்களா? ஸ்டார்டிங் சேலரி இந்த செட் எக்ஸாம் முடித்து நீங்கள் இந்த எய்டட் காலேஜோ இல்லைனா இந்த அரசு கல்லூரிகளிலோ நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா இப்போதைய இந்த 7th பே கமிஷன் மூலமாக உங்களுக்கு முதல் மாதம் சம்பளம் இந்த 90,000 வரும். அதாவது ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் பே 57,700. இது கூட இந்த 53% டிஏ நீங்கள் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 90,000 அந்த ரேஞ்சுக்கு உங்களுடைய சேலரி வரும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஓகே, அப்ராக்சிமேட்டாக 90,000 சேலரி வரும். அப்போ இந்த செட் எக்ஸாமுக்கான வாய்ப்பு, இந்த செட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த செட் எக்ஸாமுக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.